அடுத்ததாக உணவு திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் வையாங்கோடை களஞ்சிய சாலைகளில் உள்ள 1623 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் மனித பாவனைக்கு ஒவ்வாதவை என சுகாதார திணைக்களம் சான்றளித்துள்ளதாக உணவு ஆணையாளர் உப்புல் சாந்தடி அல்விஸ் தெரிவித்துள்ளார். இந்த உணவுப் பொருட்கள் உலக உணவு வேலை திட்டத்தினால் வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அந்த பொருட்கள் தொடர்பில் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் உலக உணவு வேலை திட்டம் ஆகியவற்றை வழங்கப்படும் ஆலோசனைக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு ஆணையாளர் உப்புல் சாந்தடி அல்விஸ் தெரிவித்துள்ளார். உலகளவில் புகைப்பிடிக்காதவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள லான்செட் சுவாச மருத்துவ இதழ் நடத்திய ஆய்வினூடாக குறித்த விடயம் தெரியவந்துள்ளது. அத்துடன் இந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை 53%இலிருந்து 70% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோய் பெண்கள் மற்றும் ஆசிய மக்களிடையே அதிகமாக காணப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் 565 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜப்பானின் வெளிவிவகார நடவடிக்கை தொடர்பான பாராளுமன்ற உப அமைச்சர் சயாமா அகிகோ மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த நிதியுதவி மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட உள்ளது. சந்தையில் பற்றாக்குறையாக உள்ள உப்பை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கடந்த டிசம்பர் மாதம் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அதன்படி ஜனவரி 31 வரை அரசு துறைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் பிப்ரவரி 28 வரை குறித்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. காலி ஹிக்கடுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாரிகம கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 வெளிநாட்டு பிரஜைகள் ஹிக்கடுவை போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞனும் 25 வயதுடைய யுவதியுமே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளனர். நாட்டில் முதல் முறையாக குரங்குகள் கணக்கெடுப்பை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளது. அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் இம்மாதம் 15 அல்லது 22 குரங்குகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இதனை தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி நேற்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு குரங்குகளினால் லட்சக்கணக்கான தேங்காய்கள் அழித்து நாசமாக்கப்பட்டமையினால் நாட்டின் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவசரமாக கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.